ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதை நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தோம்ல. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. எங்கன்னா எங்கள் புதியமுத்தூர் கோயில் கூட தான். அதனால் கிளம்பி வந்தோம் பார்த்துக்கோங்க. வரும்போது அப்படியே எங்கள் ஊரே ஜெகஜோதியாக மின்னுச்சின்னா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ஏன்னா என்ட்ரிங் ஸ்டார்ட்டில் இருந்து புதியமுத்தூர் என்ட்ரிங் ஸ்டார்ட்டில் இருந்து ஊரில் உள்ள ஒவ்வொரு தெருவுலையும் கோயில் கூட. அதனால் எல்லா இடத்துலையும் ஆர்ச்சு போட்டு நல்லா அசத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் என்னவோ தெரில, எங்கள் தெருவுக்குள்ள ஆர்ச் மாதிரி தான் போன தடவையோடு இந்த தடவை கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டினா ஒவ்வொரு இடத்துலையும் அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த ஆர்ச்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஒவ்வொரு சாமியோட முகமும் அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு மரத்துலையும் அப்படியே அந்த லைட்ஸை தொங்க விட்ருக்காங்க, அவ்வளோ அழகு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாமியோடைய அந்த ஆர்ச்சும் இருந்துச்சு. ஆடு, முயல், தவளை, அதுக்கப்புறம் இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்குரிய ஐட்டமாக நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போய் சந்திச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்காக. நான் கிளம்பியே வந்துட்டேன் அப்படிங்கிறனால சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். இந்த தடவை தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இல்லாட்டினா எப்போவுமே கொஞ்சம் 10 மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புவோம். நடுஜாம பூஜைக்கு தான் வருவோம். இந்த தடவை நடுஜாம பூஜையை நாங்கள் பார்க்க முடியலை. நாங்கள் மாவிளக்கு இப்போ எடுத்துகிட்டு போகவுமே நாங்களும் கிளம்பிட்டோம். இது எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரோபோவா அது படம் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த படத்தில் டக்கு டக்குன்னு சிவகார்த்திகேயன் போட்டு அமுக்குவாங்கள்ல, அதே மாதிரி இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. ரெமோ படத்துலங்க, அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண சொல்லும்போது டக்கு டக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ஆகும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளக்க கோயிலுக்குள்ளே செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை. எப்போவுமே கொஞ்சம் லைட்ஸ் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. இந்த தடவை நிறைய ஆர்ச்லாம் வச்சுருந்தாங்க உள்ளக்கையே. நான் அதான் கேட்டேன், பொங்கல் விடுறதுக்காக அங்கே பொங்கல் இது அடுப்பு படி வச்சுருப்பாங்க, அது கிட்டத்தில் தான் அந்த ஆர்ச் வச்சுருந்தாங்களா. அப்போ நாளைக்கு பொங்கல் விடுவாங்களே, அந்த ஆர்ச்சை கழட்டிடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு அறிவுபூர்வமான நான் கேள்வியை கேட்டேன். அட ஆமல்ல அப்படின்னு எங்கள் அக்கா பொண்ணு கேட்டால். எங்களுக்கு அதே செம காமெடியாக இருந்துச்சு. ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ராட்டினம் ஆடுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். மாவிளக்கு பூஜை வரவுமே நான் மாவிளக்கு வீடியோவை நான் மறுநாள் நான் போடுறேன் உங்களுக்காக. அது வரவும் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். அது வரைக்கும் நாங்கள் உள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் கிடந்தோம். நிறைய பேர் பார்க்காதவங்களெல்லாம் பார்த்துட்டு, கும்பாட்டம் ஆடுறத பார்த்துட்டு எல்லாம். கும்பாட்டம் ஆடுறதுக்கு இந்த பிரபலமான விஜய் டிவியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த காலேஜ் படிக்கிற பையன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.